பெரிய தொழிற்சாலைகளுக்குள் போகும்பொழுது அங்கு இருக்கும் மின்சார பெட்டிகளில் விசித்திரமான குறிகளோடு சில நீல நிற திருகுகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ விண்கலத்தில் கட்டுப்பாட்டு கருவி போல பயமாக இருக்கிறதா? இதோ இந்த ஒரு சிறிய கருவிதான் அங்கே வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உயிரை ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதில் இருக்கும் மர்ம குறியீடுகளின் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உண்மைகளை தான் இன்று நாம் மிக எளிமையாகவும் மிக விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மின்சாரம் எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு ஆபத்தானது என்பதும் நமக்கு தெரியும். பள்ளி பருவத்தில் அறிவியல் தேர்வில் கடினமான கேள்விகளை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தலை சுற்றுமோ அதே போலதான் இந்த மின்சார பெட்டியில் இருக்கும் குறியீடுகளை பார்க்கும் பொழுது பலருக்கும் தோன்றும். ஆனால் இன்று நாம் அதை மிக எளிமையாகவும் ஒரு கதை போலவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். நம் வீட்டில் இருக்கும் மின்சுற்று துண்டிப்பான் எனப்படும் சர்க்யூட் பிரேக்கர் கருவி ஏதேனும் தவறு நடந்தால் மின்சாரத்தை துண்டித்துவிடும். ஆனால் பெரிய தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் சர்க்யூட் பிரேக்கர்கள் சாதாரணமானவைகள் அல்ல. முதலில் அந்த பெட்டியின் மேல் பகுதியில் இருக்கும் நீல நிற திருகுகளை கவனிப்போம். அங்கே லாங் டைம் என்று பொருள்படும் ஆங்கில வார்த்தையும் அதன் கீழ் IR மற்றும் TR என்ற குறியீடுகளும் இருக்கும். இதை நாம் ஓவர்லோட் புரொடெக்ஷன், அதாவது அதிகப்படியான மின்சுமை பாதுகாப்பு என்று சொல்லலாம். நம் வீட்டில் ஒரே நேரத்தில் ஃபேன், AC, வாஷிங் மிஷின் என எல்லாவற்றையும் போட்டு வைத்தால் மின்கம்பி சூடாகிவிடும் அல்லவா? அதே போலத்தான் தொழிற்சாலைகளிலும் நடக்கும். இந்த IR என்ற திருகின் முழு பெயர் கண்டினியூஸ் ஆம்பியர் ரேட்டிங். இது நமது சர்க்யூட் பிரேக்கரை தொடர்ந்து எவ்வளவு மின்சாரத்தை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அளவு. உதாரணமாக, நம்முடைய சர்க்யூட் பிரேக்கரின் மொத்த கொள்ளளவான நாமினல் கரண்ட் IN என்று சொல்லுவார்கள். இந்த IN அளவு 1000 என்று வைத்து கொண்டால் இந்த திருகை நாம் புள்ளி 8இல் வைக்கும்பொழுது அது 800 அளவு மின்சாரத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்கும். அதற்கு மேல் மின்சாரம் சென்றால் அது ஓவர்லோட் ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ளும். சரி, ஆபத்து என்று தெரிந்தவுடனே மின்சாரத்தை நிறுத்திவிடுமா என்று கேட்டால் அங்கேதான் இந்த TR என்று இரண்டாவது திருகு வேலை செய்கிறது. இதன் முழு பெயர் லாங் டைம் டிலே. இது நேரத்தை குறிக்கும். மின்சாரம் திடீரென்று ஒரு நொடிக்கு மட்டும் அதிகமாகிவிட்டு பிறகு சரியாகலாம். அதற்கெல்லாம் மின்சாரத்தை நிறுத்தினால் தொழிற்சாலையில் வேலை கெட்டுவிடும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த திருகில் நாம் கால தாமதத்தை அமைத்து வைத்திருக்கிறோம். அதாவது இவ்வளவு வினாடிகளுக்கு மேல் தொடர்ந்து அதிக மின்சாரம் வந்தால் மட்டுமே மின்சாரத்தை துண்டித்து காப்பாற்று என்று நாம் அதற்கு உத்தரவிடுகிறோம். படத்தில் இது 8 வினாடிகள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து 8 வினாடிகளுக்கு மேல் அதிக மின்சாரம் பாய்ந்தால் மட்டுமே இது மின்சாரத்தை நிறுத்தும். மின்சார கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று லேசாக உரசும் பொழுது இந்த ஆபத்து ஏற்படும். இதற்காகத்தான் இந்த IST என்ற திருகை நாம் பயன்படுத்துகிறோம். இதன் முழு பெயர் ஷார்ட் டைம் பிக்கப் கரண்ட் ஆகும். இது முதன்மை மின்சாரத்தை விட எத்தனை மடங்கு அதிகமாக மின்சாரம் வந்தால் செயல்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யும். படத்தில் இது 4 மடங்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பக்கத்திலேயே இருக்கும் TST என்ற திருகு, அதாவது ஷார்ட் டைம் டிலே, அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆபத்து நேரம் பொழுது எவ்வளவு வினாடிகளுக்குள் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதை குறிக்கும் கால தாமதமாகும். படத்தில் இது 0.2 வினாடிகள் என்று மிக குறைந்த நேரத்தில் அணைக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வலதுபுறமாக இருக்கும் பகுதிக்கு வருவோம். அங்கே இன்ஸ்டன்டேனியஸ் என்ற பொருள்படும் ஆங்கில வார்த்தையும் அதன் கீழ் LI என்ற குறியீடும் இருக்கும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. இதன் முழு பெயர் இன்ஸ்டன்டேனியஸ் பிக்கப் கரண்ட் ஆகும்.
இது பெரிய ஷார்ட் சர்க்யூட் விபத்துகள் ஏற்படும் போது எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் உடனடியாக மின்சாரத்தை துண்டிக்க இது பயன்படுகிறது. நம் வீட்டில் 2 பெரிய மின்கம்பிகள் நேரடியாக ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் என்ன நடக்கும்? பயங்கரமான சத்தம் வந்து தீப்பொறி பறக்கும் அல்லவா? அத்தகைய ஆபத்தான நேரத்தில் ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. அதனால்தான் இதில் எந்த ஒரு நேரத்தை அமைக்கும் திருகும் இருக்காது. வெறும் மின்சாரத்தின் அளவு மட்டுமே இருக்கும். படத்தில் இது 8 மடங்கு என்று வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மின்சாரத்தின் அளவு மிக அதிகமாக உயர்ந்த உடனே கண் இமைக்கும் நேரத்தில் இது மின் இணைப்பை துண்டித்து ஒட்டுமொத்த தொழிற்சாலையும் பேரழிவிலிருந்து காப்பாற்றிவிடும். இறுதியாக கீழே இருக்கும் பகுதிக்கு வருவோம். அங்கே கிரவுண்ட் ஃபால்ட் என்று பொருள்படும் ஆங்கில வார்த்தையும் அதன் கீழ் ஐஜி மற்றும் டிஜி என்ற குறியீடுகளும் இருக்கும். மின்சாரம் கம்பியை விட்டு விலகி பூமியிலோ அல்லது மனிதர்கள் தொடும் இரும்பு பகுதியிலோ கசிய தொடங்கினால் அது உயிரையே பறித்துவிடும் ஆபத்தாக முடியும். அங்கே வேலை செய்யும் ஒரு தொழிலாளி தவறாக அதை தொட்டுவிட்டால் அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்னவாகும்? அந்த ஆபத்தை தடுப்பதுதான் இந்த கிரவுண்ட் ஃபால்ட் புரொடெக்ஷன், அதாவது எர்த் ஃபால்ட் பாதுகாப்பு. இந்த ஐஜி என்ற திருகு, அதாவது கிரவுண்ட் ஃபால்ட் பிக்கப் கரண்ட், எவ்வளவு குறைவான மின்சாரம் தரைக்கு கசிந்தாலும் அதை கண்டறியும் வல்லமை கொண்டது. இதன் பக்கத்தில் இருக்கும் டிஜி என்ற திருகு, அதாவது கிரவுண்ட் ஃபால்ட் டிலே, அந்த தரை கசிவு கண்டறியப்பட்ட புள்ளி 2 வினாடிகளுக்குள் மின்சாரத்தை நிறுத்தி அந்த தொழிலாளியின் உயிரை காப்பாற்றிவிடும். இப்பொழுது யோசித்து பாருங்கள். சாதாரணமாக ஏதோ எண்களும் எழுத்துக்களும் மட்டுமே கொண்ட பெட்டி என்று நாம் நினைத்தது உண்மையில் எத்தனை குடும்பங்களில் விளக்குகள் அணையாமல் காத்து கொண்டிருக்கிறது என்று. இந்த ஒவ்வொரு குறியீடும் மனித உயிர்களையும் பல கோடி மதிப்புள்ள சாதனங்களையும் பாதுகாக்கும் ஒரு காவல்காரன். மின்சாரத்தின் ஆபத்துகளை புரிந்து கொண்டு பாதுகாப்போடு செயல்படுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சாதனங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின ஒரு விலாவரியான வீடியோ போடுகிறேன். நன்றி, வணக்கம்.